கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பள்ளபாளையம் பேரூராட்சி அருள்மிகு ஸ்ரீ பிளாக் மாரியம்மன் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற ஞாயிறு 4/5/2025 நடைபெற உள்ளது. அதை பற்றி சார் சொல்லுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கங்க. கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் பள்ளபாளையம் பேரூராட்சி ஸ்ரீ அருள்மிகு பிளாக் மாரியம்மன் திருக்கோவில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா ஆனது வருகின்ற சித்திரை மாதம் 21ஆம் நாள் 4/5/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7:15 கும்பாபிஷேக விழா நடைபெறும் என்ற பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா ஆனது பார்த்திங்கன்னா சாக்தி ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் காமாட்சி ஆதிதேனா 51 சக்தி பீடம் அவங்க மூலிமா தான் அந்த கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சுமார் 100 ஆண்டு காலம் முன்னாடி எங்களோட முன்னோர்கள் வச்சு இங்கே வழிபாட்டு தலமாக வழங்கிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா 2வது குடமுழக்கு. அதாவது முதல் குடமுழக்கு பார்த்திங்கன்னா 1982ஆம் ஆண்டு முன்னோர்கள் பண்ணினாங்க. அப்போ அந்த சக்தி சாந்தகுரு அவர் சாமிகள் தான் பண்ணாங்க. இது அவி செஞ்சது ஒன்றுங்க, முன்னோர்கள் செஞ்சது 82ல் ஒன்று இப்போ 3வது. ஆமாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பழையதாக இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாமே கோயிலை புதுசாக புதுப்பிச்சுட்டு இந்த மாதிரி இருந்ததை நாங்கள் எல்லாம் தோற்றத்தை புதுப்பிச்சு இந்த தோற்றத்தை புதுப்பிச்சு புதுசாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த இதில் எல்லாத்துலேயும் நோட்டீஸில் பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை போட்டுக்குங்க, போட்டால் அதுலேயே இருக்குங்க. பழைய தோற்றம் எது, புதிய தோற்றம் எது. இது 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்படி இருந்த தோற்றத்தை இப்படி பண்ணியிருக்குங்க. ஆமாம், திருப்பணி உருவாக்கியிருக்குங்க. 100 ஆண்டுகளுமாக இருக்கிற பழமை வாய்ந்த கோயிலுங்க இதுங்க. அதனால் இன்றைக்கி பண்ணதில் எங்களோட இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்போ ஆமாங்க, அதாவது என்ன சொல்கிறேன்னா, நம்பி வந்தோருக்கு உண்டான தெய்வம் அவங்க என்ன கேட்டாலும் அது நடக்கும். இங்கே ஒரு சின்ன மணி வாங்கி வச்சுட்டு அவங்க வேண்டுதல் நடத்தினாலும் கூட நடக்கும். அதாவது ரொம்ப பெருசாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்க சக்திக்கு முடிஞ்ச மாதிரி செஞ்சு சாமி வழிபட்டு கும்பிட்டாலே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். நாங்கள் அந்த பலனை நாங்கள் அனுபவிச்சுருக்கிறோம். அந்த பலனை பொதுமக்கள் அனுபவிக்கின்றது தான் நாங்கள் திருப்பியும் கோயில் புதுப்பிச்சு அந்த வழிமுறையை நாங்கள் கொண்டு போகிறோம். வருஷம் நோம்பி எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது என்னென்னா, நம்ம எப்படி கோவிட்டில் மாட்டிட்டு ஒரு 2.5-3 மாதமாக எல்லோரும் கஷ்டப்பட்டோமோ, முன்னும் காலத்தில் பார்த்திங்கன்னா பிளேக் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டு அதிக பேர் இறந்தாங்க. அந்த டைமில் எங்கள் முன்னோர்கள் பிளேக் மாரியம்மனை சாமி பிரதிஷ்டை பண்ணி வச்சு அந்த பிளேக் நோய் டிராஸ்டிக்காக டவுன் பண்ணி எல்லாமே கம்மி பண்ணாங்க. அதனோட விளைவு ஏன்னா அந்த சாமி வச்சதுக்கப்புறம் தான் பிளேக் மாரியம்மனோட வச்சது அருளால் அந்த பிளேக் நோய் இல்லாமல் போச்சு, பாதிப்பெல்லாம் போச்சு. மக்களும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அது ஒரு உதாரணமான கோயில். இங்கேன்ட்டு இல்லை, எங்கே பிளேக் மாரியம்மன் வச்சாங்கனாலும் அந்த பிளேக் நோய் நாளுக்காக மட்டும்தான் அந்த அம்மன் பொண்ணு வழிபாடு தெய்வமாக எல்லோரும் வச்சாங்க. ஸோ நம்ம ஏரியாவில் எங்களோட முன்னோர்கள் இதை வச்சாங்க. நான் இது ஊர் பொது கோயில். நாங்கள் தர்மகர்த்தாக்கள், அதாவது நாங்கள் இந்த வழிபாட்டு கோயிலை நாங்கள் எங்கள் தலைமையில் நடக்கும். இது ஊரோட பொது கோயில். எல்லோரும் வரலாம், சாமி கும்பிடலாம். சாமி கும்பிட்டு அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்தலாம். எல்லோரும் அவங்களுக்கு உண்டான இது பண்ணலாம். அப்படிங்கிறத இந்த மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. வருஷத்துக்கு மேலே இருக்கும். அப்படி தான் முன்னோர்கள் ஊராருடைய உதவியில், ஊராருடைய ஒத்துழைப்பில் கோயில் கட்டி பராமரிப்பு வந்துட்டு இருந்தாங்க. கால கொடுமையினால் அவங்க சரியானபடி விழாக்களெல்லாம் சரியாக நடத்த முடியல. கடைசியாக 1982 கும்பாபிஷேகம் நடத்தினோம். அது என்ற தலைமையில் நடந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு தான் நடக்குது. இது 100 வருஷத்துக்கு உட்பட்ட கோயில், ஊருக்கு பொதுவான கோயில். வேறு இந்த குடமுழக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அதை பற்றி சொல்லுங்கள். இந்த கும்பாபிஷேகம் 4/5/2025 கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்தில் எந்த வித வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் கலந்துக்குமாறு கேட்டுக்கொடுக்குறோம். காமாட்சிபுரம் ஆதீனம் கும்பாபிஷேகத்தை முன்னால் இருந்து நடத்தி வைக்கிறார். நன்றி வணக்கம்.